வீட்டு உரிமையாளரிடம் எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் வீட்டை இடித்து தள்ளிய பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த 70 வயது வயோதிக தாயார். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நடுவைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயது தாயார் பார்வதி. இவருக்கு நடுவர்குறிச்சி கிராமத்தில் எண் 494/19, 494/20 குடியிருப்பு மனை உள்ளது. இங்கு இவர் வசித்து வருகிறார். தனக்கு சொந்தமான ஓடு போட்ட வீடு மற்றும் காம்பவுண்ட் சுவர் இந்த இடத்தில் உள்ளது எனவும், இதில் சாயர்புரம் டவுன் பஞ்சாயத்து மேற்பார்வையாளர் நித்ய கல்யாண் மற்றும் ராஜா, ஒப்பந்ததாரர் சுதர்சன் மற்றும் செயல் அலுவலர் பாபு ஆகியோர் எவ்வித விவரமும் தனக்கு தெரிவிக்காமல், எவ்வித நோட்டீஸும் வழங்காமல் திடீரென வந்து தனது வீட்டை ஜேசிபி இயந்திரம் மூலம் கடந்த 19/9/2024 அன்று காலை 11 மணி அளவில் இடித்ததாகவும், ஏன் இடிக்கிறீர்கள் என்று காரணம் கேட்டபோது இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என்றும், நீ பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அருந்ததியர் பெண், உனக்கு இங்கு வீடு ஒரு கேடா என்று கேட்டு வீட்டை விட்டு வெளியேறு என மிரட்டியதாகவும், இடிக்கக்கூடாது என மறுப்பு தெரிவித்தும் அத்துமீறி வீட்டை இடித்தார்கள் எனவும், இதனால் தனக்கு 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும், பொதுவெளியில் தன்னை ஜாதி குறித்து கூறி இழிவாக பேசினார்கள். இதனால் தனக்கு மிகுந்த அவமானம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு சாயர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் புகார் மனு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், எனவே 1989 வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளின்படி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி இன்று அவரது உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருந்தனர். மேலும் வருகின்ற 14ஆம் தேதி துணை முதல்வர் வரும்போதும், அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் வரும்போதும் கருப்பு கொடி காட்ட உள்ளதாகவும் அவரது உறவினர் முருகன் தெரிவித்தார். 70 வயது தாயார் ஒருவர் தன்னை ஜாதியை கூறி திட்டியதாகவும், தனது வீட்டை இடித்து தள்ளியதாகவும் கூறி தனது உறவினர்களுடன் மனு கொடுக்க வந்த நிகழ்வு தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பேரூராட்சிக்கு எல்கை உட்பட்ட சுந்தரராஜ் நகர் தெருவில் நாங்கள் அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க கடந்த 60 வருஷமாக குடியிருந்துட்டு வரோம். எங்களுக்கு 11 சென்ட் இடம், பட்டா இடம். அந்த பட்டா இடத்துல கடந்த 19/9/2024 சாயர்புரம் பேரூராட்சி அலுவலர் சொன்னாருன்னு சொல்லி 2 பேர், பில் கலெக்டர் ஒருத்தர், மேஸ்திரி ஒருத்தர், 2 பேருமே வந்து ஜேசிபி வச்சு இடித்தாங்க. இடிக்கிற தடவையில் நாங்கள் அண்ணன் தம்பி யாருமே இல்லை, எங்கள் அக்கா மட்டும் தான் இருந்தாங்க. சோறு பொங்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டு ஓடி வந்து கேட்கும்போது நாங்கள் இங்கே எங்கள் இஷ்டப்படி தான் அங்கே இடிப்போம், இல்லை என் தம்பிமாரெலாம் வெளியூரில் இருக்காங்க, அவங்க வந்தோன்னா நீங்கள் கேட்டுட்டு செய்யலாம், நீங்கள் எந்த அறிவிப்புன்னு என்கிட்ட சொல்லியிருந்தால் முன்னக்கூட்டியே நாங்கள் தகவல் சொல்லியிருப்போம், நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு எங்கள் அக்கா எவ்வளவோ மண்டாடியும் உருண்டு பிறண்டும் அழுது புரண்டும் கடைசியில் அவங்க எதுவுமே கேட்காம, நீ என்னடி சக்கிலிச்சு, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நான் உடனே இடிப்பேன் அப்படி மேற்கொண்டு ஒரு சின்ன பையன் ஜேசிபி ஓட்டுறவங்க இடிச்சிட்டான். உள்ள ஒரு பொம்பளை மோசம் இருந்திருந்தானா அன்னைக்கு உயிர் போயிருக்கும். டாய்லெட்டு, செப்டி டேங்கு, வீட்டு மேல்கூரை, அப்போ சக்கிலிச்சுன்னா அவ்வளோ இலக்காரமாக அவங்களுக்கு. அதனால அந்த செயல் அலுவலர் பாபு மீதும், எஸ்ஐ சூசா அந்தோணி மீதும், அதே மாதிரி அந்த கான்ட்ராக்டர் சுதர்சன் மீதும் தகுந்த நடவடிக்கை SC/ST ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் சிஎம்முக்கும் டெப்டி சிஎம்முக்கும் தூத்துக்குடி வரும்போது அவங்க கிட்ட மனு கொடுப்போம், இல்லை கருப்பு கொடி காட்டுவோம், எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை குயிக்காக எடுக்கணும். அருந்ததினா அவங்க உங்களுக்கு இகழ்ச்சியா? அப்ப நாங்க உங்களுக்கு ஆளா தெரியலையா? உங்க பேரு என்ன திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க? இந்த மாதிரி காவல் நிலையம் இப்படி இருக்கு. இந்த கலெக்டர் ஆஃபீஸர் 2 பெட்டிஷன் கொடுத்தாச்சு, அவர் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காரு. இந்த எஸ்பிட்ட கொடுத்தாச்சு, அவர் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காரு. அப்ப தலித் மக்கள்லாம் எதுவுமே எடுக்க மாட்டீங்களா? என் பேரு முருகன். ஏன்னா நாங்க அங்க இல்லாத ஒரு காரணத்தால தான் எங்க அக்கா மட்டும் இருக்க போய் அந்த சம்பவம் நடந்தது. நாங்க இருந்தா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். புரியுதா? எங்களுக்கு இந்த 3 பேர் மேலையும் கான்ட்ராக்டர் சுதர்சன், செயல் அலுவலர் பாபு, அடுத்தாப்புல மேஸ்திரி ராஜா, பில் கலெக்டர், இவங்க 3 பேரும், எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் சூசை அந்தேணி, 5 பேர் மேல SC/ST ஆக்ட் பிரகாரம் வன்கொடுமை சட்டத்தில் கைது பண்ணணும். அவங்க நடவடிக்கை எடுக்கணும். தவறும் பட்சத்தில் இது எதுக்காக அந்த இடத்த எடுக்க வராங்கன்னு, அதாவது பஞ்சாயத்துக்கு ரோடு போட போகிறாங்களாம். ரோடு போட்டான்னா நீங்கள் பஞ்சாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் போடணும்.
அந்த பஞ்சாயத்தில் ஒடுக்கப்பட்ட இடத்துல வந்து சமுதாயம் கூட கெட்டிட்டாங்க. கெட்டும் போதே கான்ட்ராக்டர்கிட்ட சொன்னோம், ஐயா இது பாதையில் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம். அது அவர் கேட்கல. ஏன் கேட்க மாட்டேங்காங்கன்னா தலித்துங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கணுங்கிற ஒரு அலட்சியம் தான். அந்த அலட்சியத்தின் அடிப்படையில் விளைவு தான் இப்போ இப்படி நடந்துருக்கு. பாதையில் சமயபுரத்தை கட்டிட்டாங்க. ஆனால் பாதையில் கட்டி எங்கள் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எங்களுக்கு தகவலும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி சரி.